கண்ட தியா எதுவும் பேசாமல் அமைதியாக மெத்தையில் உட்கார்ந்தாள். தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதே தீரனுக்கு இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அவளிடம் எழுந்து வந்த தீரன், இப்ப எதுக்கு நீ அமைதியா இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க என்று தீரன் கேட்கவும், தீரா நான் ஒன்னும் யோசிக்கல, சும்மாதான் உட்கார்ந்திருக்க என்று தியா சொல்லவும், அப்படியே இரு, அதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு பால்கனியில் போய் நின்று கொண்டான் தீரன். குடித்ததில் கண்கள் சிவந்து போதையில் இருந்த தீரனை பார்த்த தியாவிற்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. இதற்கு மேல் இவனிடம் எதை பற்றியும் கேட்க வேண்டாம் என்று முடிவு செய்தவள் அமைதியாக சென்று படுத்துக் கொண்டாள். தீரனுக்கு அவளது அமைதியே அவனது நிம்மதியை கெடுத்தது. தன்னை எங்கு கொலைகாரன் என்று தியா நினைத்து விடுவாளோ என்று யோசித்துக் கொண்டே இருந்த தீரன் அவள் அருகில் வந்து படுத்தான். தியா மெத்தையின் ஓரமாக படுத்திருக்க அவளை இழுத்து தனது அருகில் படுக்க வைத்தவன் அவள் மேல் தன் கையை போட்டுக்கொள்ள தியா அவன் கையை எடுத்து விட்டவள் சற்று நகர்ந்து படுத்தாள். தன்னை தியா நிராகரிக்கிறாள் என்று தோன்றிய தீரனுக்கு மேலும் டென்ஷனாக அவளது ஷோல்டரை பிடித்து திருப்பியவன், உனக்கு என்னதாண்டி பிரச்சனை என்று கேட்கவும்,